நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த குலோப் ஜாமுனை சாப்பிடுறதுக்கு எங்கெல்லாம் அலைய வேண்டியிருக்கு. ஐயோ ஆகா, கண்ண வர்றானே, மாட்டினா கலாய்ப்பானே. அவன் அந்த பக்கமா போட்டும், அந்த பக்கமா போட்டும். அடடா, இங்கதான் வர்றான், இங்கதான் வர்றான். ஆகா, நகந்தா கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சா அவனுக்கு பங்கு கொடுக்கணும். வசமா மாட்டிக்கிட்டோமோ. கா 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 கா. பாரு, சின்ன பையன் காக்காவுக்கு பிஸ்கட் போடுறான். மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஒத்தையில குலோப் ஜாமுன் சிங்கின்னு நினைக்கிறிய? நீ பேட் பாய் டாலாகா. கண்ணா, வணக்கம் சார். ஏய், குட் உட்கார்றா, மார்னிங் சார். உட்கார்றா, உட்கார்றா கண்ணா. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். போய். பொய்யெல்லாம் இல்ல, உண்மைதான்டா. ஆமா சார், நீங்க நடந்து வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வர்றதுக்கு முன்னாலே நீங்க இங்கதான் இருந்திருக்கீங்க. சரியா சார்? ஏய் கண்ணா, கில்லாடுறா நீ. ஏன் சார் அமைதியா இருந்தீங்க? நீ கண்டுபிடிக்கிறியான்னு பாக்கலாம் தான்டா. நான் அவுட்டு சார், நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. அட போடா, நீங்க அவுட்டு நான் அவுட்டுன்னுட்டு நாம ரெண்டு பேருமே அவுட் இல்ல. போதுமா? கண்ணா, உனக்கு ஸ்வீட் பிடிக்குமாடா? பிடிக்காது சார், ஆனா குலாப் ஜாமுன் மட்டும் ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா சார்? சூப்பரா வாசம் வருது சார். நீங்க குலாப் ஜாமுன் தானே சாப்பிடுறீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேடா. கம்மியா இருந்தா நீங்களே சாப்பிடுங்க சார். அப்படித்தாண்டா நானும் நினைச்சேன். ஆனா நீ அந்த 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை பிரிச்சு காக்காய்க்கு போட்ட பத்தியா? அப்பமே எனக்கு பப்பி சேம் ஆயிடுச்சுடா. சார்? ஆமாடா, 10 இருக்கும்போது 1 குடுக்கறவன் வள்ளல் இல்லடா. 1 இருக்கும்போது அதுல பாதி குடுக்கறான் பாரு, அவன் தாண்டா பாரி வள்ளல். கண்ணா, காட்டு, நானே ஊட்டி விடுறேன்டா. வேணாம் சார். டேய், நான்லாம் வாழ்க்கையில யாருக்குமே எதுவுமே கொடுத்தது இல்லடா. உனக்கு குடுக்கறேன்டா, வேணான்னு சொல்லாதடா கண்ணா. சரிங்க சார். காட்டு கண்ணா. டேய், நீ ஃப்ரீஸ்ல இருடா. கேப்ப பார்த்து நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடுறா கண்ணா, சாப்பிடுறேன் என் செல்லம். டேய், பாய் நல்லா திரடா கண்ணா. என் தங்கண்டா. இந்தாடா, இன்னொன்னுடா. சார் சார், நான் காண்பது கனவா இல்ல நனவா? யோ, இந்த பாய்க்கு சாப்பிடவே தெரியல. நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். குருவி சாரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் எனக்கு வேணுமான்னு கேட்டு ஊட்டி விடுறாரு. சார், கல்லுக்குள் ஈரமாகுது. யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஏன் சார், குலாப் ஜாம் குத்துது சரி, ஆனா அதை ஊட்டி விடுது கொஞ்சம் ஓவரால இருக்கு. யோ, நான் ஊட்டில விடலையா, அவன் வாயில கரெக்டா வீசினேன், அவ்வளவுதான். ஏன் சார், அதத்தான் ஊட்டி விடுதுன்னு சொல்லுவாங்க. யோ, இப்ப என்ன வேணும் உனக்கு? சார், எனக்கு அழகா வருது சார். நான்சென்ஸ். அவன் சட்டையில ஜீரெல்லாம் ஊத்திக்க போதுன்னு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். போயா, பை பை. என்ன, நான் வரேன்டா. தேங்க்யூ சார். கண்ணா, என்னடா அழகனிய மெல்ட் பண்ணிட்ட? சாரு நல்லவர் தான் குருவி. யாரு இவரா? மகா வில்லன்டா. அதெல்லாம் போன மாசம். இந்த மாசம் எல்லா சாரும் ரொம்ப நல்லவங்க தான். அப்படியா சொல்ற? ஆனா நம்ப முடியலையே. சாரு பாவம் குருவி, சும்மா வெளியே தான் சீன் போடுறாரு, உள்ள ரொம்ப நல்லவரு. ஏண்டா, நம்பவே முடியலடா. எல்லாருமே நல்லவங்களாயிட்டா ரொம்ப போர் அடிக்குமே. குருவி, குலாப் ஜாமுன் எடுத்துக்கோ. எப்படி ஆகுது கண்ணா? சார் மாதிரியே ஸ்வீட்டா இருக்குது. காட்டு. ஸ்டாலின் சார், உன்னை தான் தேடிட்டு வந்தேன். என்ன சார்? இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்குமா நடக்காதா? சார், நான் தான் சார் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்க? ஆமா இல்ல, சரி நீயே கேளு. சார், ஸ்போர்ட்ஸ் டே நடக்குமா நடக்காதா சார்? சொல்றையா, சொல்றேன் சார். இப்பயே சொல்லுங்க சார். ஐயோ, நானே வாயை விட்டு மாட்டிக்கிட்டேனா? சார்,
இப்போ ஏன் சார் ஸ்போர்ட்ஸ் டேவை தள்ளி போட்டீங்க? நாங்க எங்கப்பா தள்ளி போட்டோம்? மழை அது இதுன்னு தள்ளி போச்சு. சரிங்க சார், அடுத்த வாரம் நடத்திடலாம். இதுல என்ன சார் பிரச்சனை? இல்லப்பா, டிசம்பர் ஆயிடுச்சு. ஹாஃப் இயர்லி எல்லாம் எப்ப நடத்துறது, எப்ப லீவ் விடுறது? ஆமா சார். சரி, எக்ஸாம் முதல்ல வச்சுக்கிட்டு அப்புறமா ஸ்போர்ட்ஸ் டே வச்சுக்கலாமா? சார் இல்லை சார், பசங்க எல்லாமே வேற மூடில் இருக்காங்க. இப்போ அது சரியா வரும்னு எனக்கு தோணல சார். அப்ப ஸ்போர்ட்ஸ் டே முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் லீவு. பொங்கலுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லி வச்சு லீவ் விட்டுற வேண்டியதான். அதுவும் ஓகே தான் சார். ஸ்டாலின், பொங்கல் வருது சார். அது வருஷம் வந்துட்டு தானே சார் இருக்கு. இல்லப்பா, தை பிறக்குது. அதைத்தானே சார் பொங்கலும்பாங்க. தை பிறந்தா வழி பிறக்கும்பாங்க. சார் நிஜமாவே புரியல சார். யோ, தையில கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானையா? சார் ஆமாய்யா, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுயா. சார் என்னாச்சு சார் உங்களுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? சார் யோ, எச்சம் கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா முடியாதா? யோ, என்னப்பா சிரிக்கிற? ஐ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறத நீ இப்ப எனக்கு சொல்லி ஆகணும். சார் முதல்ல பொண்ணு கிடைக்கட்டும் சார். ஐயோ ஐயோ ஸ்டாலின், நீ விளையாட்டு புள்ளப்பா. புரியல சார். ஸ்டாலின், நீ கட்டிக்க போற புள்ள யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? யார் சார் அது? யோ, நடிக்காதியா, வேணும்னா குருவிட்ட கேளு. அவன் தான் அந்த பொருளையெல்லாம் கிளப்புறானா? பரப்புறது அவன் தான். ஆனா இத பொருளின்னு மட்டும் சொல்லிடாத. சார் யார பொண்ணு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின், உன் கல்யாணத்துல சாம்பார், ரசம், மோரா, இல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65வா? சார் ஏய், சம்யுக்தா இந்துவா கிறிஸ்டியனா? இதுதான் சார். அப்ப சாம்பார், ரசம், மோர் தானா? சார் யாரு சார் பொண்ணு? யோ, சம்யுக்தா இந்துவா கிறிஸ்டியனான்னு கேட்டதுக்கு அப்புறமும் நீ பொண்ணு யாருன்னு கேக்குற பாரு. அடே அப்பா, யூ ஆர் த கிரேட் இந்தியன். சார் யாரோ ஒரு குருவி சொல்லித்தான் இதெல்லாம் எனக்கு தெரியணும்னு இல்ல சார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். போயா, நியாயமா பார்த்தா நான் உங்ககிட்ட பேசவே கூடாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமேங்கிறதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு பாக்குறேன். சார் தப்புதான் சார். உனக்கே தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட மறைக்கிற? சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார். அப்படியா? சார் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது சார். அப்ப ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டியா? சார் என்ன பேச விடுங்க சார். என்னத்த பேச விடுறது? ஸ்டாலின், உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன், எங்கிட்டே வா. நோ ஸ்டாலின், நோ நோ நோ. சார் சம்யுக்தா எனக்கு. ஏய், சம்யுக்தா உனக்கு தங்கச்சி மாதிரி சொல்லிடாதப்பா. சார் அப்படியெல்லாம் இல்லை சார். அப்பாடா, இப்போது ஒத்துக்கிட்டியே. சார் நான் ஒரு டீச்சர். நிறுத்து. டீச்சரை கல்யாணம் பண்றதா உன்னோட வாழ்க்கையோட லட்சியம் அதானே? சார் நான் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். அதுக்காக அவ பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட சொல்ல போறியா? இந்த பாரு, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சார் விளையாடாதீங்க சார். ஸ்டாலின், இன்னொரு தடவை என்ன பாக்குறப்போ கல்யாண தேதியோட தான் நீ என்ன பாக்குற. நவ் யூ கெட் அவுட். ஏற்கனவே வெளியிலே சார் இருக்கேன், எப்படி சார் கெட் அவுட்? அப்ப கெட் இன். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நோ, சார். மாட்டேயா, நான் கேட்க மாட்டேன். இப்ப நான் கெட் அவுட் ஆகுறேன்யா. சார் ஒரு கல்யாணத்தை நீ முழுசா மறைக்கிறேல, இனிமே நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். கேட்கல 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 கேட்கல, எனக்கு கேட்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். என்ன? இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. எஸ்எம் கூப்பிட்டு கேட்டாரு, எனக்கு என்ன பதில் சொல்றேன்டே தெரியல. அப்படி என்ன கஷ்டமான கேள்வி உன்னை கேட்டாரு? அது வந்து இல்ல ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேண்டாம்ப்பா. பர்சனல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கேள்வியில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்க, அதான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அப்படி என்ன உன்னையும் அவர் சம்மந்தப்படுத்தி கேட்டாரு? உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறாரு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிருப்பேன் நீ நினைக்கிற? அது எதுக்கு உனக்கு? நீ என்ன சொன்ன அதை முதல்ல சொல்லு. அது எப்படி நானும் சம்யுக்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நீ நினைச்சீங்கன்னு கேட்டேன். ஏன் அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? தப்பு இல்லைன்றியா? ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா வேற ஒர்க் பண்றோம். ஒரே மாதிரி சர்வீஸ் ஓரியன்டட் தாட் ப்ராசஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதனால அவர் அப்படி நினைச்சு கேட்டிருக்கலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நான் அப்படி கேட்டதே தப்புன்றியா? இல்ல, எதனால நான் உனக்கு சம்பந்தமே இல்லாத ஆள்னு உனக்கு தோணுச்சு? அடடா, இது என்ன பெரும் பிரச்சனை எவ்வளவு இருக்கு. நம்ம வேணுண்டா வேணாண்டுவா, நம்ம வேணாண்டா வேணுண்டுவா. அதனால வேணும்னு சொல்றதே பெட்டர். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை,
நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. இல்ல பண்ண என்ன தப்புன்றதே நான் கேட்டேன். அப்படியா? ஆமா. ஆ, முதல்ல வேற மாதிரில பேசுன. இல்ல இப்படிதான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அது எப்படி நீ அப்படி சொல்லுவ? பாடா நம்ம நினைச்ச மாதிரியே சம்யுக்தா பேசுறா. வெரி குட். சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? ஏன் சொன்ன என்ன தப்பு? நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிண்டு. அப்புறம் அப்படி கேட்டா என்ன தப்பு? ஓ, நீ என்னமோ அன்னைக்கு எப்படி வாத்தியார் டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்ட. ஆமா கேட்டேன். அன்னைக்கு அப்படி யோசிச்சேன், இன்னைக்கு இப்படி யோசிக்கிறேன். ஒன்ன மாதிரி ஒருத்தனோட எல்லாம் என்னால இருக்க முடியாது. அன்னைக்கு உங்க அம்மாட்ட எல்லாம் சொன்ன. அது விளையாட்டுக்கு சொன்ன. நீ விளையாடி சொன்ன, நான் அதை விளையாட்டை எடுத்துக்கணும் ஏதாவது இருக்கான்னு. அப்படி வேற மிரட்டுவியா நீ? நீயும் நானும் சேரவே முடியாது. அப்பாடா, இதுதானே நானும் எதிர்பார்த்தேன். தேவையில்லாம ஆசை வளர்த்துக்காது ஸ்டாலின். நீ சொன்னதுதானா? நான் ஒத்துக்கவே முடியாது. இங்க பாரு, வேற வழியே கிடையாது. ஐயோ, என்னால அப்படி நினைச்சே பார்க்க முடியல ஸ்டாலின். ஸ்கூலே பேசுது இதுதான் சரிண்டு. நம்ம 2 பேரும் லைஃப்ல சேரவே முடியாது ஸ்டாலின். சேர்ந்தே தீருவோம், இது நடக்கும். பாக்குறியா? அப்படின்ற நீ இவ்வளவு ஷூரா இருந்தா எனக்கும் ஓகே தான். இதுதான் நடக்கட்டும். வேற என்ன செய்ய முடியும்? ஏய் சம்யுக்தா, நான் தான் ஓகே சொல்லிட்டேனப்பா. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? யார் யாரு? நம்ம ஸ்கூலுக்குள்ள ஒருத்தன் கார்ல வர்றான். அதானே சார், ஒருவேளை வழிகிழி இருக்குதுன்னு உள்ள வந்துட்டானா? சார், அண்ணாச்சி சார். யோ, இது அண்ணாச்சி பழ சீசன் இல்லையா? சார், உண்மை அண்ணாச்சி சார். அவனா? ஐயோ, அவன் எதுக்கு அங்க வந்தான்? கோயில்ல கும்புற மாதிரி கையெல்லாம் தூக்கி கும்பிடுறான். தெரியலையே சார், வாங்க போய் பாப்போம். என்ன முரளி? பஞ்சு மிட்டாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன சார் ஐயா கொய்யான்னுட்டு? உங்க பழைய ஸ்டூடெண்ட் தானே நானு. இருந்தாலும் முரளி என்னைக்குமே பழச மறக்க மாட்டா சார். சந்தோஷம். உனக்கு என்னப்பா வேணும்? படிச்ச பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு தான். அப்படியேதான்ப்பா இருக்கு. ஆமாங்க, நீங்க படிக்கும் போது ஸ்கூல் டேக்கு அடிச்ச வெள்ள கூட அப்படியே இருக்கு. ஏப்பா, பழைய பள்ளிக்கூடத்து மேல அப்படின்னு திடீர்னு பாசம் வந்திருக்கு? ஒண்ணும் இல்ல சார், மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்துட்டு போயிடலான்னு தான். மூடுறதா? ஆமா, மூடிதான் ஆகணும். ஏப்பா இப்படி சொல்ற? போதும் சார், எவ்வளவு நாள் தான் கல்வி பணின்ற பாரத்தை நீங்க சுமந்துட்டே இருப்பீங்க. உங்க பாரத்தை நான் சுமக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். புரியலையே. நீ எச்சமாக பாக்குறியா? அது கஷ்டமாச்சே. நீ 10வது கூட பாஸ் பண்ணலையே. எச்சமா வருது கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கரஸ்பாண்டன்ட் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி? ஊருக்கு வெளியில ஏரிக்கரையில 25 ஏக்கர்ல பெரிய ஸ்கூல் கட்டிட்டு இருக்கேன். ஏப்பா? எத்தனை நாளைக்கு தான் சார் ரவுடிசமே பண்ணிட்டு இருக்கிறது? ரியல் எஸ்டேட்ல போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெட்டு குத்துன்னு ஒரே டென்ஷன். நோவாம நோம்பு வைக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு பசங்க கிட்ட கேட்டேன். அவனு தான் சொன்னானுங்க, பேசாம ஸ்கூலு காலேஜ்னு திறந்துடலான்னு. என்னடா கிடைக்கும்னு கேட்டா பெரிய லிஸ்ட் கொடுக்குறானுங்க. ஏப்பா, இதுல என்னப்பா கிடைக்கும்? நிறைய பணம். அது மட்டும் இல்ல சார், படிப்பு பகலவன், கல்வி கதிரவன், அறிவொளி அண்ணல், அப்படி இப்படின்னு பட்டம்லாம் கொடுப்பாங்களாமே. பட்டமா? இதெல்லாம் யாருப்பா கொடுப்பா? நம்ம தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வச்சிருக்கோமே சார். 1000 மாணவர்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வேலை செய்யற ஏதாவது ஒரு படிச்சவனை கூப்பிட்டு கூடுறான்னா கொடுக்க போறான். ஓஹோ, இப்படிதான் எல்லாரும் வாங்குறாங்களா? சரி சரி, அப்புறம்? டென்ஷன் இல்லாத வேலை, கத்தையா போனோம், ஊருக்குள்ள வேற பெத்த பேரு, வேற என்ன சார் வேணும்? நியாயம் தாப்பா. நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்ச முதல் நாளே ஆளை சேர்க்க டிஸ்கவுண்ட் ஸ்கீமு, அண்ணாச்சி ஸ்காலர்ஷிப்பு, அது இதுன்னு துணிக்கடை விளம்பரம் மாதிரி சும்மா தூள் கலப்பிட மாட்டேன். அப்புறம் பயலுக பறந்து வந்து சேர்ந்துருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நீங்க காத்துதான் வாங்கணும். சரி, நீ எப்படி பணம் வாங்காம ஸ்கூல நடத்துவ? உள்ள வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அடுக்கும் 1000 பீஸ. அதெல்லாம் போட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் கோமணத்தையும் உருவிட மாட்டேன். இதெல்லாம் சரிப்பா. ஆனா இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். இருந்தாலும் நான் கம்மியா படிச்சதால ஹெச்எம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டானுங்க.
ஒரு முட்டாளு ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா, அது சம்பந்தமா எல்லா முடிவும் எடுக்கலாமா, ஆனா ஹெச்எம்ஆ மட்டும் ஆகக்கூடாதான். அதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வேணுமா. அதனால இப்போ அவசரமா நான் சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு டம்மி பீஸ் வேணும். அந்த டம்மி பீஸ் உனக்கு தெரிஞ்ச பீஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதேதான். நான் இத யோசிச்சு சொல்றேன். அடுத்த வாரம் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் வரும். அநேகமா உங்க ஸ்கூல்ல இருந்து நிறைய அப்ளிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கறேன். ஐயோ, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அப்ப நான் வரட்டுமா? பியூட் வேலை கூட காலியா இருக்கு. 15,000 சம்பளம், குவார்டர்ஸ்ல வீடு, 2 வீலர் அன்பளிப்பு. சார், இது ஒண்ணும் உங்களுக்கு எதிரானது இல்ல, கல்வி புரட்சியோட அடுத்த மைல்கல். வரட்டுமா? வண்டிய நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம எல்லாரும் இங்க ஏன் கூடி இருக்கிறோங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. சார், அழகன் சார் ஏற்கனவே இதை பத்தி வார்ன் பண்ணிட்டாரு சார். பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருக்கு பள்ளிக்கூட வேலைகளை விட மற்ற வேலைகள்னா நல்லா பாப்பாரு. இந்த பட்டிமன்றம் அதுக்கு இதுக்கெல்லாம் போறாரு. அதனால அவருக்கு நல்ல விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏத்துற மாதிரியே இறக்குறதுல சுண்ணாம்பு தலைய பெரிய டக்கால்ட்டி தான். இந்த ஹோலி ரோஸ பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு சிரிக்கிற? பேரே காமெடியா இருக்குல்ல. எனக்கும் கூட பேரு காமெடியா தான் இருக்கு. ஸ்கூல் பேர் காமெடியா தான் இருக்கும். ஆனா அதை நடத்துறவங்க இருக்காங்களே, அவங்க ரொம்ப சீரியஸானவங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம ஊரு தென்காசி சேரமாதேவின்னு ஒரு 10-15 ஸ்கூல் இருக்கு. அதோட ஒரு இன்ஜினியரிங், ஒரு பாலிடெக்னிக், அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், இதெல்லாம் அந்த முரளி அண்ணாச்சியோட சேர்ந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸ்டாலின், இதனால என்ன ஆகும்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை சார், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்னு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை சார். ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்படி இல்லைண்டா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க தானே. ஒரு பக்கம் தரமான கல்வி, இன்னொரு பக்கம் கம்மியான ஃபீஸு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பசங்களுக்கு சத்துணவு, இப்படி ஒவ்வொரு ஸ்கூலும் சொர்க்கமாக தான் சார் இருந்தது. அந்த காலத்தில் இருக்க பெரியவங்களும் கல்வி பணியை சேவையாக நினைக்கிறவங்களும் தான் ஸ்கூலே நடத்துனாங்க. சில அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் இந்த வேலையை புனிதமாக நினச்சி பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியா சார் இருக்கு? கல்வி பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. என்ன விலை வச்சாலும் சாராயம் குடிக்கிறதுக்கு இன்னும் ஆள் இருக்கத்தானே செய்கிறாங்க சார். பிரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸு கேட்டாலும் தான் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறன்றப்ப அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு பெற்றவங்க தயாராக தான் சார் இருக்காங்க. ஸ்டாலின் சொல்றபடி பார்த்தா அவங்க முளைக்கும் போதே நம்ம கிளியறணும். ஆமா சார், அவங்கள ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வரவே விடக்கூடாது. அதுக்கு முதல்ல என்ன தேவைன்றதை நம்ம பார்க்கணும். நீங்களே சொல்லுங்க, அதுக்கு என்ன வேணும்னு. ஸ்கூல்ல கொஞ்சம் அடிப்படையான வசதிகள், அதை நம்ம பண்ணியே தீரணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்ல ஆசிரியர்கள். ஆமா, கண்டிப்பா நல்ல ஆசிரியர்களை தேடி கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வரணும். அடுத்தது நம்ம ஸ்கூல் ஏதாவது சாதிச்சு காட்டணும் சார். கரெக்டா சொன்னீங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அல்லது இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர், இப்படி ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா இந்த ஸ்கூல்ல இருந்து பெத்தவங்க போக மாட்டாங்க. இதத்தான் நானும் அன்னைக்கு சொன்னேன். அப்ப யாரும் இதை ஒத்துக்கல. சரி அதை விட்டுறலாம். கம்மி பீஸ் வாங்கினா கூட ஆளுங்களை அந்த பக்கம் போகாம பண்றதுக்கு சில விஷயங்களை நாம பண்ணித்தான் ஆகணும். அவனுக்கு நல்லதையே அவனுக்கு தெரியாம தான் பண்ணணும் சார். அவங்க நம்மளை ஒடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். நல்ல சம்பளத்தோட நம்ம கிட்ட இருக்க நல்ல வாத்தியார்களை அவங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்க சார். அதெல்லாம் அழைப்பு வந்துருச்சு. சுப்பு, ஸ்டாலின் சொன்னது நல்ல ஆசிரியர்கள் ஐயா. ஒருவேளை அட்ரஸ் தவறி போய் இங்க வந்திருப்பாங்க, உன்னை பார்த்தது அப்படியே போயிருப்பாங்க. சுப்பு, கோவிக்காதையா, சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். சார், நமக்குள்ள சண்டை போட இது நேரம் இல்ல சார். நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்னா நின்னு அந்த ஹோலி ரோஸ ஓட ஓட விரட்டணும். ஆமா சமீக்தா, நம்மளோட வெற்றி சோர்ந்து போயிருக்கிற அந்த மாதிரி அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நம்பிக்கை விட்டுறதா இருக்கணும். ஆமா, நம்ம ஸ்கூல் மத்த ஸ்கூல்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நம்ம வெற்றிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் பசங்களை சேர்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லணும். சார், நம்மளுக்குள்ள சண்டை போட்டதெல்லாம் போதும் சார். நம்மளுக்கு பொதுவான ஒரு எதிரி வந்துட்டான். நம்ம எல்லாருமே சேர்ந்து எதிர்த்து போராடணும் சார். ஆமா, அதுக்கு நம்ம எல்லாரும் இணைந்த கரங்களா செயல்படணும். சுப்பு, சொல்றது சுலபமாப்பா, ஆனா நாம அதை செய்யணும். இப்ப இங்க நம்ம வேலை போயிடுவேன்னு சொல்லி இங்க யாருமே பயப்படல. நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு.
அந்த பணம் புடிங்க பலராமங்கிட்ட இருந்து இந்த ஊர் மக்களோட பிள்ளைகளை நாம காப்பாத்தணும். அழகா பட்டிமன்றத்தில எல்லாம் சும்மா படக் படக்குன்னு பேசுவியே, நல்லதா 4 வார்த்தைகளை நச்சுன்னு எடுத்து விட. இது ஒரு அறிவிக்கப்படாத போர். நாம் எதிர்த்து போராட போகிறது பலமிக்க எதிரியை எதிர்த்து. நம்மிடம் ஆயுதங்கள் இல்லை, அசர வைக்கும் ஆட்படை இல்லை, நம்பிக்கை மட்டும் மனதில் இருக்கிறது. வெல்வோம் உலகில். சபா சபா சபா